2026 தேர்தலில் முதல் முறையாக திருப்பனவூர் தொகுதி வாக்காளர்கள் சொந்த தொகுதியில வாக்களிச்சிருக்கிறாங்க. திருவண்ணாமலை மாவட்டத்தில் சொந்த ஊரில் வாக்களித்த கிராம மக்கள் அப்படிங்கிற அண்மை செய்தியை பார்க்கிறோம். திருப்பனவூர் கிராம மக்களின் அரை நூற்றாண்டு கால கனவு இதன் மூலம் நிறைவேறி இருக்கிறது. திருப்பனவூர் மேட்டு நகர் பகுதியில் வசிக்கிற மக்கள் பல கிலோமீட்டர் பயணித்து வாக்களிக்க வேண்டிய ஒரு நிலை இருந்தது. தற்போது அவர்களின் சொந்த தொகுதியிலேயே வாக்களிக்கக்கூடிய வாய்ப்பு அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். திருவண்ணாமலை மாவட்டம் திருப்பனவூர் மக்களின் அரை நூற்றாண்டு கால கனவு நிறைவேறி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை அங்க இருக்கக்கூடிய செய்தியாளர் இஸ்மாயில் கிட்ட கேட்டு பெறலாம். இஸ்மாயில், இதோட பின்னணி என்ன? கூடுதல் விவரங்கள். விக்னேஷ், திருவண்ணாமலை மாவட்டம் திருப்பனம்பூர் பகுதியில் தான் நம்ம தற்போது நின்று கொண்டிருக்கோம். கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலமாகவே இந்த பகுதியில் வாக்குச்சாவடிகள் இல்லாதனால அருகே இருக்கக்கூடிய கிராமத்துக்கு கிட்டத்தட்ட 6 கிலோமீட்டர் சென்று இந்த பகுதியில் வசித்து வந்த மக்கள் வாக்களித்து வந்தார்கள். தொடர்ச்சியாகவே பல தேர்தல்களை இவர்களை சந்தித்திருந்தாலும் இவர்கள் ஊரிலே இந்த பகுதியிலே வாக்குச்சாவடி இல்லாதனால அருகே இருக்கக்கூடிய கிராமத்திற்கு நீண்ட தூரம் சென்றுதான் வாக்களிக்க வேண்டிய நிலைமை இருந்தது. தற்போது தேர்தல் ஆணையம் இவர்கள் ஊரிலேயே புதிய வாக்குச்சாவடி மையத்தை ஏற்பாடு செய்து தந்திருக்கிறார்கள். காலை முதலே இந்த பகுதியில் நீண்ட வரிசையில் இருந்து முதியவர்களும் ஆகட்டும், பெண்கள் என பல்வேறு வாக்காளர்கள் வாக்கினை அளித்து வந்தார்கள். இது குறித்து இந்த கிராமவாசி இருக்கிறார், அவரிடம் கேட்போம். ஐயா, எத்தனை ஆண்டு காலமா இங்க வாக்குச்சாவடி இல்லை, இப்போ வாக்குச்சாவடி புதுசாக அமைச்சு கொடுத்துருக்காங்க, இது எப்படி நீங்க ஃபீல் பண்றீங்க? சுமார் ஒரு 50 ஆண்டு காலம் எங்களுடைய கிராமத்தில் வாக்குச்சாவடி இல்லாமல் வயல்வெளிகள் நடந்து சென்று நாங்கள் வாக்கு செலுத்தி வந்தோம். தற்போது அரசாங்கத்துடைய ஏற்பாடு மூலமாக எங்களுடைய சொந்த கிராமத்தில் வாக்குச்சாவடி அமைத்து கொடுத்த பிறகு எங்களுடைய கிராமத்தில் உள்ள எல்லா வாக்கு மெம்பர்களும் தங்களுடைய வாக்குகளை மனமோந்து செலுத்தி வருகிறார்கள். ஆகவே அரசாங்கத்துக்கு எங்களுடைய கிராமத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ச்சியாகவே காலை முதல் இந்த பகுதியில் கூட்டமாக வாக்கினை செலுத்தி வருகிறார்கள். இந்த வாக்குச்சாவடி மையம் கிட்டத்தட்ட திருவிழா கோலம் போலவே பந்தல்கள் அமைத்து சீரியல் செட்டுகள்லாம் அமைக்கப்பட்டுள்ளது. விக்னேஷ், நிச்சயமாக இஸ்மாயில், 50 ஆண்டு கால கனவு நிறைவேறி இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி இஸ்மாயில்.